ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு சண்டே vlogல என்னன்னு சொல்லி நான் போட போகிறேன். நான் வந்து ரொம்ப நாளாகவே சண்டே vlog போடணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு டைம் கிடைக்கல. அது இல்லாமல் 2-3 வாரமாக வந்து நான் நான்வெஜ் கூட செய்யவே இல்லை. ஆடி கிருத்திகை, அது இல்லாமல் ஆடி அமாவாசை எல்லாமே வரிசையாக வந்ததுனால எதுவும் செய்யவே இல்லை. வெனஸ்டே கூட பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு, ஆடி புறம் இப்படி வரிசையாக நம்மளுக்கு வந்ததுனால எதுவுமே நம்மளால் செய்ய முடியல சரியா. அதனால் இன்றைக்கி நான் இந்த சண்டே vlog சூப்பரான ஒரு vlog உங்களுக்கு போட போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாலாம் எடிட்டிங்லாம் பண்ண தெரியாது. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் எங்கெங்கே போனேன், என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு எடிட்டிங் தான் போட போகிறேன். இன்றைக்கி செங்கல்பட்டு மார்க்கெட் தான், நாங்கள் செங்கல்பட்டில் தானே இருக்கோம் இல்லைங்களா. இன்றைக்கி செங்கல்பட்டு மார்க்கெட் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் காலையில் எப்பயும் போல எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு போயிட்டோம். கடைக்கு போனதுமே மளிகை கடையில் போயிட்டு என்னென்ன தேவையோ அதை தாங்க வாங்கினேன். நான் வந்து மாதம் ஆனால் மளிகை சாமான்லாம் அப்படியே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஆள்லாம் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு தேவையும் படாது. நான் வாரம் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்குவேன். வாங்கிட்டு அதாவது இப்போ வந்து நம்ம சமைக்க சொல்ல நம்மளுக்கு எந்த பொருள் காலியாகுதோ அதை நோட்டில் எழுதி வச்சுருவேன். அது சண்டே போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேன். எதெல்லாம் காலியாகுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணிப்பேன். நான் நிறைய வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு தேவையான மளிகை சாமான்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு. அவங்க போட்டு வைக்கங்காட்டி ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி நீ ஃபிஷ் தாங்க எடுத்தேன். காலையிலே ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டாச்சு. நாங்கள் போக சொல்ல கரெக்டாக வந்து வானம் ரொம்ப மூடிடுச்சுங்க. என்னால் மீனெல்லாம் வீடியோ எடுக்க சொல்ல சரியாகவே எடுக்க முடியல. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கு வானம் கொஞ்சம் வெளிச்சமாகவே வந்தது. ரொம்ப இருட்டாகிடுச்சு, மழை வர மாதிரி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். கொஞ்சம் வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, கோச்சிக்காதீங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா பளிச்சு வெளிச்சம் வந்தோடனே மீன் கட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கும். அது மட்டும் நான் உங்களுக்கு சூப்பராக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி நான் என்ன மீன் வாங்கியிருப்பேன் சொல்லிட்டு நீங்கள் வீடியோ முடியறதுக்குள்ளே சொல்லிவிடுங்க. ஏன்னா வீடியோவில் நான் காட்டிடுவேன், கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும். நீங்கள் வீடியோ முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் மீன் மார்க்கெட் போனேன், நிறைய மீன் வந்திருந்தது. நான் எப்பயுமே வாங்குகிற மீனை விட்டுட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புது மீனாக தான் வாங்கினேன். எப்படி இருக்குமோன்னு பயந்தாங்க, ஆனால் ரொம்ப நல்லா தாங்க இருந்தது, சூப்பராகவே இருந்தது. குழம்புக்கு ஒரு மீன் வாங்கினேன், வறுக்கிறதுக்கு ஒரு மீன் வாங்கினேன். குழம்புல பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் போட்டுட்டு வறுக்கிறதுக்கு அந்த மீனையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கினேன். அது இல்லாமல் வறுக்கிறதுக்கு வாங்கின மீன் கொஞ்சம் பெரிய மீன் இருந்ததுனால சூப்பராக அதையும் வறுத்துடலாம் அப்படி சொல்லி எடுத்து வச்சாச்சு. நான் ஆல்ரெடி குழம்பு ரெசிபி, மீன் ரெசிபி எல்லாமே வறுக்கிறது எல்லாமே நான் போட்டிருக்கேங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க. மீன் வேறு லெவலில் இருந்தது. அது இல்லாமல் இது ஃபஸ்ட் டைம் நம்ம புதுசாக வாங்க சொல்ல கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருந்தது. ரேட்டும் ஓகே, ரொம்ப அஃபர்டபுளாக தான் இருந்தது, நம்ம வாங்குற மாதிரி தான் இருந்தது. இந்த நான் வாங்கின மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ போல், 2.25 கிலோ போல் இருந்தது. ஒரே மீன், பெரிய மீன். 1 கிலோ பார்த்தீங்கன்னா 350 475 வரைக்கும், அதாவது அந்த மாதிரி சொன்னாங்க. அது மீன் சைஸை பொறுத்து அந்த மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா 400 425 போல் வந்தது. அது நம்மளுக்கு ஒரு மீனே 2 கிலோ கிட்ட வந்ததுங்க. ஆனால் சூப்பராக இருந்தது. ஒரு மீன் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டே அவ்வளோ நல்லா நீளமாக இருந்தது. இது உங்களுக்கு என்ன மீனுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன மீன் சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இது நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த மீன் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு மீட் வந்து நல்லா கட் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா கொஞ்சம் நம்ம வறுக்க சொல்ல மீன் அந்த செதை பார்த்தீங்கன்னா அப்படி சுருங்கி ஒரு மாதிரி சுருண்டுடுது மீன். நான் இது ஃபஸ்ட் டைம் எடுத்ததுனால எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ஸ்கின் அவுட் பண்ணிட்டு தான் அந்த மீன் வாங்குவேன். மற்றபடி மீன் சூப்பருங்க. ஒரே முள் தான், குழந்தைங்களுக்கு கூட தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது, நல்லாவும் இருக்குது. குழந்தைங்க வெட்ட சொல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. எப்பயுமே அந்த தம்பியோட அப்பா தான் வெட்டி கொடுப்பாங்க, அவர் சூப்பராக வெட்டி கொடுப்பாரு. ஆனால் இந்த மீனோட முள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால் வெட்ட முடியல. ஆனால் பரவாயில்லங்க, வெட்டி கொடுத்துட்டாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி மீன் தாங்க வித்துட்டு இருந்தாங்க. நல்ல தண்ணி மீன் என்னென்னு பார்க்குறீங்களா, அதாவது ஏரி குளம்லாம் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நல்ல தண்ணி மீனுன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் லைட்டாக சேர் வாசனை கூட வரும். ஒரு சில மீனில், எல்லா மீன்லேயும் வராது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பெரிய பெரிய கெண்டை மீன், கட்லா மீன் வாங்கிட்டு போனாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டுற இடத்துல தான் வெட்ட கொடுத்தாங்க. அதையும் நான் வீடியோ எடுத்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. மீன் நல்லா பெரிய செனை கூட இருந்தது. அந்த மீன் உள்ள பார்க்கவே நல்லா தான் இருந்தது. மீன் நல்லா ஒரு துண்டு அவ்வளோ பெருசாக நல்லா இருந்தது பார்க்க. நிறையங்க ஏரி வவ்வால் இருந்தது. வாழை மீன் தாங்க ரொம்ப ஆசைப்பட்டு போனோம். ஆனால் இன்னும் 2 மாதத்துல தான் அது இன்னும் அப்படி இப்படி ஒரு 1.5 மாதத்துல இந்த மீன் வரும்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்கல. கடைசியில் நாங்கள் எல்லாம் வாங்கின பிறகு தான் பார்க்குறோம் கடம்பானுங்க, ஸ்பிட் அது வந்ததுங்க. அது ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும். ஆனால் நாங்கள் வாங்கலைங்க. மீன் தான் வாங்கிட்டோம்ல, வேஸ்ட்டாக ஆகிடும், எதுக்கு, இன்றைக்கும் நாளைக்கும் தான் நாங்கள் சாப்பிடுவோம். செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன். அதனால் சரி வேண்டான்ட்டு நாளைக்கும் சேர்த்து தாங்க வாங்கியிருக்கேன். ஆனால் நான் நம்மளே குழம்பு வச்சுட்டேன், வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சுட்டேன். நாளைக்கு வறுத்துப்போம். காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் ஏதாச்சும் கட்டி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுதாங்க. குழந்தைங்க மீன் ரொம்ப நல்லா வெட்டி கொடுத்தாங்க, அருமையாக வெட்டி கொடுத்தாங்க, நல்லா வெட்டி கொடுத்தாங்க. அவங்க டேடி சூப்பராக வெட்டி கொடுப்பாரு, இவங்களும் நல்லா தாங்க வெட்டி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. நான் வந்து கஷ்டப்பட்டு கத்தியை நல்லா தேய்ச்சி நல்லா தான் வெட்டி கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. இது வந்து அம்மா வந்து அண்ணா வீட்டுக்கு வாங்கியிருந்தாங்க. இதுவும் சூப்பராக வெட்டி கொடுத்தாங்க, நல்லா நைஸாக சூப்பராக வெட்டி கொடுத்தாங்க. எங்கள் மீன் கொஞ்சம் ரஃப்பாக இருந்ததுனால குழந்தைங்களால் வெட்ட முடியல. மீனெல்லாம் வெட்டியாச்சு. வெட்டிட்டு நான் வந்து சண்டே ஆனால் இலை தாங்க வாங்குவேன். சண்டே வாங்கினாக்கா 2 நாளைக்கு சண்டே மண்டே இலையிலே சாப்பிட்ருவோம். வாங்கி அந்த இலையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வர சொல்ல நாங்கள் ரெகுலராக துணி எடுக்கிற கடை இதுதாங்க செலெக்ஷன். அந்த கடையில்
லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரி காஃபி குடிக்கலாம், காலையில் காஃபியே குடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஸ்டால் இருந்ததுங்க ஃப்ரெண்ட்லியே. அங்கே வந்து ஜூஸ் குடிச்சிருக்கு, காஃபி தான் குடித்தேன், சுட டீ தான் குடித்தோம். டீ போட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் 2 பேரும் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. வந்துட்டு நான் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கறி கடை இருக்குது, அங்கே வந்து குழாலாம் லீக் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கார் ப்ளம்பர்ன்றதுனால அங்கே கொஞ்சம் ஃபால்ட் இருந்ததுனா போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ அதுக்குள்ளே போய் முட்டைலாம் வாங்கிட்டு அப்படின்னாங்க. ஸோ அவங்க வரங்காட்டி பக்கத்தில் போய் நான் முட்டை வாங்கிட்டாங்க. நான் முட்டை பார்த்தீங்கன்னா ட்ரேவாக வாங்குவேன், ஒரு ட்ரே வாங்கினாக்கா கண்டிப்பாக 2 வாரம் போல் வரும். அப்படி வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து பவுலில் போட்டு வீட்டில் வச்சாச்சு வாஷ் பண்ணுறதுக்கு. துணி துவச்சி வச்சுருந்தாங்க, அதையும் போய் மாடியில் காய வச்சுட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டிலாக வாங்கினா வேஸ்ட் இருந்ததுன்னா பேக்கெட்னா தாங்க உங்களுக்கு ரொம்பவே லாபம். அது பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு, 1 வாரமாக யூஸ் பண்ணி காலி ஆகிடுச்சு. இந்த வாரத்துக்கான கொஞ்சம் மளிகை சாமான், கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சமாக ப்ரூ, கம்ஃபர்ட்டு, தனி மிளகாய் தூள், சீரகப்பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, இதெல்லாம் தூள் உப்புங்க. கல் உப்பு நான் ரோட்லேயும் வாங்குவேன், அது இல்லாமல் இந்து உப்பும் வாங்குவேன். ஆனால் மோஸ்ட்லி நான் ரோட்டில் வர கல் உப்பு நிறையவே வாங்குவேன். இந்து உப்பு வாங்கிப்பேன், எதுக்கு முக்கியமாக தெரியும் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். நான் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் எதெல்லாம் கொட்டி வைக்கணுமோ அதெல்லாம் கொட்டி வச்சு ஏற கட்டி முடிச்சாச்சுங்க. முடித்த பிறகு கொஞ்சம் வெயிலுக்கு சொல்லி துணி போட்டணும்னு சொல்லிட்டு துணியும் போட்டு வந்துட்டேன். வந்த பிறகு தண்ணி வேறு விட்டுட்டாருங்க, தெரு தண்ணி வந்துச்சுங்களா. அதெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ஃபிஷ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான புளியை ஊற வச்சு குழம்புக்கு ரெடி பண்ணணும் இல்லைங்களா. புளி வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 hour முன்னாடியாவது நம்ம புளியை ஊற வைக்கணும் இல்லைங்களா. அப்போ தான் நம்மளுக்கு புளி கரைச்சி குழம்பு வைக்க சொல்ல நல்லாயிருக்கும் இல்லையா. சீரகப்பொடி ரொம்பவே காலி ஆகிடுச்சுங்க. நான் சீரகப்பொடி நிறைய யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. அது சீரகப்பொடியெல்லாம் கொட்டி வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் புளியும் ஊற வச்சாச்சு. இந்த பக்கம் மீன் வறுக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணிச்சு. ஆல்ரெடி நான் மீன் வறுக்கிறதுக்கு மசாலாலாம் நான் வீடியோ நிறைய போட்டிருக்காங்க, என்னோடய சேனலில் போய் பாருங்கள். இது சும்மா vlog மாதிரி நான் போட்டிருக்கேன். இதில் கிளியராக உங்களுக்கு இதெல்லாம் நான் போடலை, ஆனால் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். சொல்ல மொத்தமாக வரும் உங்களுக்கு, நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நல்லா உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான். இது ஒரு பக்கம் மசாலா போட்டு வைக்க சொல்லி என் பையன்கிட்ட சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால நான் சரி நீங்கள் பண்ணிடுங்க, இதை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்படி சொல்லிட்டேன். இந்த பக்கம் புளியெல்லாம் நான் கரைச்சி குழம்புக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணேங்க நான் குழம்புக்காக. அது ஒரு பக்கம் நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன், அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்தது. அதுக்குள்ளவே துணியெல்லாம் காஞ்சிருச்சுங்க. இந்த வேலையெல்லாம் முடிக்கங்காட்டியும் 1 hour 1.25 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்துக்குலாமே துணி நல்லா ஜம்முன்னு காஞ்சிருச்சுங்க. நான் வந்து துணி ரொம்ப நேரம்லாம் போட்டு வைக்க மாட்டேன். எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காலையில் ஒரு 8 மணிக்கு துணி போடுறேன்னா 10 மணிக்கெலாம் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதே போலவே நான் ஒரு 10 மணி போல் துணி போட்டேனாக்கா 11:30 துணி சூப்பராக காஞ்சிருச்சு. துணி எடுத்துகிட்டு வந்துட்டு சாதம் ஒலை போட்டுட்டு போயிருந்தாங்க. அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை ஒலை நல்லா சாதம் கொதிச்சு வெந்து வந்துருச்சு. அதை வடிச்சிடலாம். நான் வந்து சாதம் வந்து வடித்து தாங்க செய்வேன் எப்பயுமே. நான் குக்கரில் நான் சாதம் செய்ய மாட்டேன். ஏதாச்சும் அவசரம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை நான் சொல்லிதான் நான் வடித்து குக்கரில் செய்வேன். ஏன்னா சாதம் எப்பயும் போல் ஒரு அரைபடி அரிசி போட்டு நல்லா கழுவி வடித்து வச்சாச்சு. சண்டே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாதம் செய்வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா சண்டேயில் நாம் நான்வெஜ் எதனா செய்ய சொல்ல கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க குழந்தைங்க அப்படின்றதுனால கொஞ்சம் கூட தான் நான் செய்வேன். மீதி சாதம் இருந்தால் நைட்டுக்கு அப்படி யூஸ் பண்ணிப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான பாத்திரம் வச்சு நான் மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். நான் மீன் குழம்பு வச்சாலே மீன் குழம்பு நான் காரக்குழம்புலாம் வச்சா கண்டிப்பாக நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். அதே போல் நாட்டுக்கோழி செய்ய சொல்லவும் நான் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க நல்லெண்ணெயில் நீங்கள் செய்ய சொல்ல. அந்த நல்லெண்ணெயில் குழம்பு தாளிக்க சொல்லவே வீடு அவ்வளோ வாசனையாக இருக்கும். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தாங்க இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. நான் ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கேன், அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் எல்லாமே. எனக்கு நான் அதிலே தாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே அப்படி அப்படியே வச்சுருப்பேன். எனக்கு இடம் இருக்கிற இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்துட்டு. அப்புறம் நான் முட்டை பாக்ஸ் வாங்கினப்போ நிறைய பேர் முட்டை பாக்ஸ் நல்லா இருக்காது, முட்டை வச்சிங்கன்னா அழுகிடும். அது உண்மை தாங்க, நீங்கள் சொன்னது நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னாங்க. அக்கா இது வாங்காதீங்க, இது வாங்கினா முட்டை அழுகி போயிடும், முட்டை நம்ம நிற்க வச்சு தான் வைக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. உண்மை தான். முட்டை பார்த்தீங்கன்னா நம்மளாம் காற்று போகிற மாதிரி வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உண்மை தான். நான் ஒரு அப்படி ஒரு 2 வாரம் முட்டையை வச்சு பார்த்தேன். உண்மையாகவே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூரணம் பிடிக்கும் இல்லைங்களா, வெள்ளையாக அந்த மாதிரி ஆச்சு முட்டை பாக்ஸு. எனக்கு இது ஓகே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு, ஒரு வேளை முட்டை டப்பாவில் வந்து காற்று போகிற மாதிரி வாட்டர் இருந்தாக்கா முட்டை கெட்டு போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அது 3 ரேக் மாதிரி இருந்தது முட்டை ரேக்கு. அந்த ரேக்கை பார்த்தீங்கன்னா அடுப்பில் கத்தி சூடு பண்ணி நல்லா இந்த பாக்ஸோட 4 பக்கமும் தனித்தனி பாக்ஸில் 4 பக்கமும் நல்லா பெரிய ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டேன். ஹோல்ஸ் போட்டுட்டு இது சின்ன டிப்ஸ் மாதிரி தான், நீங்கள் இந்த பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வீணாக்கிடாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், முட்டை சூப்பராக தான் இருக்குது. 4 பக்கமும் 3 ரேக்லேயுமே 4 பக்கமும் நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு நான் முட்டையை வச்சு அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் யூஸ் ஆகலை சொல்லி எடுத்தாங்க வச்சுட்டேன். ஒரு 2 வாரம் வச்சு பார்த்தா முட்டை இப்படி ஆகிடுது, ஐயோ மனசே ஆடலையே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் எனக்கு அந்த டக்குன்னு இந்த ஐடியா வந்துச்சு, சரி நம்ம காற்று இல்லாதால் தான் முட்டை இப்படி ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ஸ் போட்டு வைக்க ஆரம்பித்தேன். ஹோல்ஸ் போட்டு வைக்க சொல்ல நம்மளுக்கு ரொம்பவே முட்டை நல்லா தாங்க இருக்குது, ஒன்றுலாம் ஆகலை, கெட்டுலாம் போகலை. என்ன ஒன்று காற்று வாட்டம் இல்லாததுனால முட்டை வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பூர்ணம் பிடிக்கிற மாதிரி ஆகிடுது, அழுகி போகிற மாதிரி ஆகிடுது, வேறு ஒன்றும் கிடையாது.
2 வாரத்தில் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால நான் உஷாராக ஹோல்ஸ் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி முட்டை பாக்ஸ் யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீணாக்கிடாதீங்க. முட்டையோட 4 பக்கம் முட்டை பாக்ஸோட 4 பக்கமும் ஹோல்ஸ் போட்டு வைங்க. மூடிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஹோல்ஸ் போட்டு வச்சிங்கன்னா நல்லா காற்று ஃப்ரீயாக போக சொல்ல முட்டை உங்களுக்கு கெட்டே போகாது. ஃபஸ்ட்டு நான் வாங்கினப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் வாங்கும்போது கண்டிப்பாக இதை மட்டும் கொஞ்சம் யோசித்து வாங்கிக்கோங்க. இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து வாங்கிக்கோங்க. இந்த ஒரு திங் தான் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் வாங்க சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால். ஆனால் இப்போ எனக்கு யூஸ் ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது. நான் முட்டை இப்போ அதெல்லாம் அடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் நான் அடுக்கலை, ஐயோ வீணாகுதே சொல்லிட்டு அடுக்காமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நானாக ஹோல்ஸ் போட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். முட்டை நல்லா இருக்குது. 2 வாரத்துக்கு ஆனாலும் முட்டை நல்லா இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனியெல்லாம் நான் கண்டிப்பாக நான்வெஜ் செய்ய மாட்டேன். வாரத்தில் 4 நாள் கம்பல்சரி நான் நான்வெஜ் செய்ய மாட்டேன். அது இல்லாமல் ஞாயிறு, திங்கள், செவ்வாயில் நான் செய்கிற நாளில் பார்த்தீங்கன்னா பிரதோஷம், சங்கட சதுர்த்தி, ருத்திகை, அமாவாசை ஏதாச்சும் ஒன்று, பௌர்ணமி ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, அன்றைக்கி செய்ய மாட்டேன். அதனால் நம்மளுக்கு முட்டைலாம் ரொம்ப காலியாகாது இல்லைங்களா. எனக்கு இந்த முட்டை வாங்கினா 2லேருந்து 3 வாரம் கண்டிப்பாக வரும். நீங்கள் முட்டை கடையில் வாங்க சொல்ல புது முட்டையாக கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டே போகாது. கடையில் சொல்லுங்கள், நான் 3 வாரம் வச்சுக்கணும் அந்த முட்டையை, அதனால் எங்களுக்கு வந்து கெட்டு போகாத மாதிரி கொடுங்க, கொஞ்சம் புது முட்டையாக கொடுங்க அப்படி சொன்னீங்கன்னா அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2-3 வாரத்துக்கு நீங்கள் வச்சு செய்யலாம். அப்புறம் நான் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வச்ச மீனை வந்து அழகாக தவாவில் எண்ணெய் ஊற்றி சூப்பராக வறுத்துட்டாங்க. வறுக்க சொல்ல தான் எனக்கு மீனோட ஸ்கின் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா நான் மீன் போட்டு வறுக்க சொல்ல அப்படியே சுருண்டுது, மீன் வந்து சுருங்குச்சு ஒரு மாதிரி. அது ஸ்கின்னால் தான் அது சுருங்குச்சு. அந்த ஸ்கின் எடுத்துகிட்டு இருந்தாக்கா கண்டிப்பாக மீன் நல்லா நீட்டாக அப்படியே இருந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மீன் வாங்கினீங்கன்னா ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் என்ன மீன் வாங்கினேன் இன்றைக்கி வறுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரா மீன் தான். ஓரா மீன் நல்லா பெருசாக வந்துருந்தது, சூப்பராக இருந்தது. இது ரொம்ப நாளாக நிறைய பேர் சொல்கிறாங்க வாங்கி வருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ட்டு. சரி அதை இன்றைக்கி ட்ரை பண்ணேன். உண்மையாகவே மீன் சூப்பர் தாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பர், நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. முள்ளெல்லாம் கூட நிறைய கிடையாது, ஒரே முள் தான். நம்ம வஞ்சரம் வவால் மாதிரி ஒரே முள் தான் இருக்குது. ஆனால் ஸ்கின் அவுட் பண்ணிடணும், கண்டிப்பாக ஸ்கின் அவுட் பண்ணுங்கள். ஸ்கின் அவுட் பண்ணலனாக்கா நீங்கள் மீன் வறுத்து சாப்பிட்டு சொல்ல நல்லா இருக்காது, கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. உள்ள செதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து சங்கராவும் காணாங்காத்தானும் கலந்து வாங்கினேன். அதோட தலையெல்லாம் போட்டு தாங்க குழம்பு வச்சேன். வால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன், நாளைக்கு வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 4 வால் மட்டும் தான் குழம்புல போட்டேன், மற்ற எல்லாமே தலை தான். குழம்பு கூட நான் நிறைய வச்சேன். நிறைய பார்க்க உங்களுக்கு பெரிய பாத்திரம் மாதிரி இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்குங்க அந்த குழம்பு. நாளைக்கு சேர்த்தே வச்சாச்சு. சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம். மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். மீன் குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. மீன் போட்ட உடனே ஒரு கொதி வந்த உடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இந்த பக்கம் பாருங்கள், மீன் நம்மளுக்கு ஒரு பக்கம் நல்லா சூப்பராக வெந்தது. 2 பக்கமும் திருப்பி போட்டு நான் வறுத்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சுருங்கி இருக்குது தெரியும். நான் நீட்டாக போட்டேன், ஆனால் மீன் வந்து சுருங்கி இருக்குது. அது வந்து ஸ்கின்னு தான். நீங்கள் இந்த ஓரா மீன் வாங்கினீங்கன்னா தோல் எடுத்துருங்க. எங்கே வாங்கினாலும் சரிங்க, தோல் எடுத்துட்டு வெட்ட சொல்லுங்கள் மீன்காரங்கிட்ட, அப்போ தான் நல்லாயிருக்கும். வீட்டில் நம்ம வெட்டவே முடியாதுங்க, கண்டிப்பாக முள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் காலிஃப்ளவர் பொரிச்சேன். அந்த எண்ணெய் வீணாக்காமல் அந்த எண்ணெயிலே தான் மீனையும் வறுத்துட்டேன். சங்கரா மீனும் காணாங்காத்தா மீனும் கூட சூப்பராக இருந்ததுங்க, செம்ம செதையாக இருந்தாங்க. தாராளமாக 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். வச்சு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். திங்கக்கிழமைக்கு எல்லாத்தையும் ஈவினிங் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி கழிச்சு வச்சுருந்தேன். செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம எப்பயும் போல் எழுந்து விளக்கேற்றி நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல், சாதத்தோட சிம்பிளாக தான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து கொடுத்துன்னு இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஒரு டெனன்ட்டு பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுனாங்க. அவங்களும் கூழ் ஊற்ற சொல்ல எனக்கு கூழ் ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு மட்டும் இல்லைங்க, கூழ் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்போம். சரி அதை மிஸ் பண்ணக்கூடாது, அவங்க கூழ் ஊற்று போய் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூழ் தாங்க வாங்க போனேன். அது பாருங்கள், நான் வாங்குகிற வீடியோ ஜாயின் பண்ணணும் தாங்க நினச்சா, அவங்க எனக்கு அனுப்பி தான் விட்டாங்க. ஆனால் அவங்க செல்லுலேருந்து இதை ஷேர் பண்ணாங்க. நானும் ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. வெளியே ரோட்டில் தாங்க ஊற்றுனாங்க, நான் எப்படியா ஜாயின் பண்ண முடியல. அப்புறம் சரி நான் கூழை மட்டும் வாங்கிட்டேங்க. அப்புறம் இந்த ஆயில் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நான் மீஷோ அன்பாக்சிங் வீடியோவில் போட்டிருந்தேன், யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. ஆனால் ஆயில் கொஞ்சம் நிறையவே ஸ்ப்ரே ஆகுது. ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ண சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சூப்பர் தான். ஆனால் தோசைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கு கூட வேணாங்க, தோசைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. சூப்பராக போச்சுங்க அந்த சண்டே. ரொம்ப சிம்பிள் வீடியோ தான். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் சுட மீன் வறுத்து பசங்களுக்கு சூடாக இருக்க சொல்லி 2 பீஸ் கொடுக்கலாம். அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. சரி 2 மீன் சாப்பிட்டுட்டோம் சூடாக அப்படின்ட்டு 2 பேரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு துண்டு வச்சு சாப்பிடுங்க, சுட சாப்பிடுங்க, அப்புறமா சாப்பாடு சாப்பிட சொல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சூடாக 2 பேருக்கும் வச்சு கொடுத்து சாப்பிட்டாங்க. நல்லாவே போச்சு சண்டே. நாங்களும் கூழெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சூப்பராக கூழை சாப்பிட்டுட்டு கூழுக்கு பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், கீரை, கருவாட்டு குழம்பு எல்லாமே கொடுத்தாங்க. அதுவே வச்சு அழகாக கூழ் நான் வந்து கூழ் குடிச்சிட்டேன். பசங்களுக்கு சாதம் போட்டுட்டேன். அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பிரியாணி கொஞ்சம் கொடுத்தாங்க, மட்டன் பிரியாணி. அதையும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் போட்டுட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சண்டே மதியம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சண்டே விலாக் இவ்வளோதாங்க. ஈவினிங் தான் எதுவும் நான் சேர்த்து எடுக்கல. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னவோ அதை வரைக்கும் தான் சிம்பிளாக எடுத்திருக்கேன். நல்லா தான் போச்சு, சூப்பராக போச்சு. என்னோடய சண்டே விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரெடி நிறைய ரெசிபி நான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீஷோ அன்பாக்சிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எதனா இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. மீஷோ ஆப்பில் நிறையவே நம்மளுக்கு பெனிஃபிட்ஸான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நான் பூஜாவுக்கு தேவையான எல்லாமே அதில் தான் வாங்கிட்டு இருக்கேன். நல்லா தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது, என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட லாங் வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. கூழ் ரொம்ப அருமையாக இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த கூழை தான் குடிச்சு முடிச்சுட்டேன். நீங்களும் கூழ் குடிங்க. இந்த ஆடி மாதம் கூழ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பும் கூட. தேங்க்யூ ஸோ மச்.